சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தை சேது கூப்பிடுறாரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா சேது, அமைச்சர் அவங்க சம்சாரம் சொன்னது உனக்கும் தெரியும்ல, தமிழ் செல்விய இன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் பரீட்சை எழுத கூட்டிட்டு போறோம், நீ போய் அந்த பிள்ளையை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் சரிப்பா அப்படின்னு சொல்லி சேது எதுவுமே மறுப்பு பேசாம இங்கே தமிழ் செல்வி கிட்ட வராரு. ஏய் என்ன நீ காலேஜ் கிளம்பல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், எப்படி கிளம்புறது, குளிக்க போகணுமே, இப்படியே எப்படி நான் குளிக்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், சரி சரி இப்போ என்ன உன்னை தூக்கிட்டு போய் பாத்ரூம் வரைய விடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் சேது பார்த்தா தமிழை தூக்குறாரு. தூக்கிட்டு போய் பாத்ரூமில் விடுறாரு. தமிழை பார்த்தா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பாத்ரூம் கிட்ட நிற்கவும், எங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும், அதுக்கப்புறம் பார்த்தா சேது வராரு. தமிழை தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வராரு. சரி காலேஜ் கிளம்பு, இன்னைக்கு உன்னைய நான் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போகிறேன். அமைச்சர் அவங்க சம்சார அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க உன்னைய பரீட்சை எழுத அப்பாவை என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, அதனால தான் நான் உன்னைய காலேஜ் கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்கே தமிழுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையாக அவங்க நீங்களும் மாமாவுமா இன்னைக்கு என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழ் ரொம்ப சந்தோஷத்தோட வேகமாக தலையெல்லாம் சீவி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க போகலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை தூக்கி இங்கே காரில் உட்கார வைக்கிறாரு. வேகமாக வந்துட்டு, அப்பா அவள் கிளம்பிட்டா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடவும், சரியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேது தமிழ் 3 பேரும் பார்த்தா காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனதும் கார்ல இருந்து தூக்கி கீழே வீல் சேரில் பார்த்தா தமிழை உட்கார வச்சு இங்கே காலேஜுக்குள்ளே பார்த்தா சேது கூட்டிகிட்டு வராரு. வேகமாக தமிழ் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, தமிழ் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை காலில் கொஞ்சம் கீழே வலிக்கு விழுந்துட்டேன், அதில் கொஞ்சம் தசை பரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோடைய ஃப்ரெண்டு பார்த்தா தமிழை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எக்ஸாம் ஹாலில் பார்த்தா தமிழ் உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழோடைய காலேஜ் மேம் சொல்கிறாங்க, காலில் அடிபட்டிருக்கிறதுனால உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க சொல்லி தீன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலேஜ் மேம் சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா சேதுக்கிட்ட தமிழ், ஏங்க நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிற தட்டிக்கும் நீங்கள் இங்கே காலேஜில் வெயிட் பண்ணுறீங்களா, ஏன்னா பரீட்சை எழுதி முடிச்சதும் மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து வர முடியாதுல்ல, இன்னும் 2-3 மணி நேரத்தில் பரீட்சை முடிஞ்சிடும், எனக்காக ஒரு 3 மணி நேரம் மட்டும் இங்கே காத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், வேற என்ன பண்ணி தொலைக்கிறது போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்னு சொல்லி பரீட்சை எழுத வராங்க. தமிழை பார்த்தா பரீட்சை எழுதி முடிச்சுறாங்க. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு இங்கே வெளியில் வராங்க. சேது பார்த்தா உட்காந்துருக்காரு. என்ன பரீட்சையெல்லாம் நல்லா எழுதுனே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நல்லா எழுதுனேங்க அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.